ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கும் நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா ஒரு பொழுதும் அதை மாற்றவே முடியாது. பயப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். ஆமென். நீங்களும் நானுமல்ல, அவர் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த பயணம் நீண்ட தூரத்துக்கான பயணம், சதா காலத்துக்கான பயணம். ஆண்டு உங்களை ஒரு பொழுதும் கை விடுவதே கிடையாது. ஆகவே நீங்கள் மத்தேயு 28 அதிகாரம் 3 வசனத்துக்கு வரும் பொழுது, மத்தேயு 28 அதிகாரம் 3 வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அடுத்த வார்த்தை, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? சொல்லுங்க, உயிர்த்தெழுந்தார். ஆமென். கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை, இந்த கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இந்த கிறிஸ்தவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உயிர்த்தெழுந்த நம்பிக்கை. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வீண், நம்முடைய பிரயாசம் வீண். ஆக நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? உயிர்த்தெழுந்த நம்பிக்கை. ஆமென். ஆக நம்முடைய இயேசு எதை கொடுத்து போனார்? ஒரு பொருளை கொடுத்து போகவில்லை, ஒரு ஞாபக சின்னத்தை கொடுத்து போகவில்லை, ஒரு கல்லறையை கொடுத்து போகவில்லை, ஒரு சிலுவை அடையாளமாய் வைத்து போக வரவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு ஜீவிக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, நம்பிக்கை நமக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் வெளிப்படுத்தி, ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. ஆகவே இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அவர் வைக்கப்பட்டு அவரை போய் முதலாவது பார்க்க ஓடின ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை குறித்து ஒரு சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு எழுந்ததன் முதல் செய்தி ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறாரு? பெண்களே நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெண்கள், நீங்கள் பாக்கியவான்கள். என்னவான்கள்? பாக்கியவதிகள் நீங்கள். ஆமென். பாருங்க, இவர்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு என்னென்றால், சில நேரம் இயேசு இன்னும் எப்படி இருக்கிறார்? கல்லறையில் இருப்பார் என்று. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தார். நான் சொல்லுகிறேன், அவர் சொன்னபடி உங்களுக்கு செய்து முடிப்பார். ஒரு கையொத்தி சொல்லுங்க, அவர் சொன்னபடி எனக்கு அவர் செய்து முடிப்பார். ஆமென். அப்ப அந்த கல்லறை, கல் ஏன் புரட்டப்பட்டிருந்தது? கல் என்றால் நியாய பிரமாணத்துக்கு அடையாளம். அதிலே பல காரியம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், இந்த பெண் போய் பார்க்கும் பொழுது முதலாவது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தபடியினால் தான் அவர்களுக்கு தெரிந்தது இயேசு உயிரோடு எழுந்தார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் வெளியே வாரத்துக்கெல்லாம் கல் புரட்டப்படவில்லை. இயேசு உயிரோடு எழுந்து சீசர்களை பார்க்க வரும் பொழுது அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்து வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக இயேசுனுடைய சரீரம் அவரை அந்த அளவுக்கு கொடூரமாய் கொலை செய்து அவரை புதைத்தபடியினாலே இவர்களுக்கு அவரை நம்ப முடியவில்லை, இவர் உயிரோடு எழும்புவாரா என்று. ஒரு ரோம சாம்ராஜ்யமே இயேசுவுக்கு எதிராக யுத்தம் பண்ணியது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மனித சாயல் இல்லை. அப்படியே அவர் சிதைக்கப்பட்டார். கண்முன் பார்க்கிறார்கள். அவர் கோலையை போல, மற்றவருடைய பார்வையில் ஒரு கோலையை போல அவர் அங்கே அடிக்கப்படுகிறார். ஆனால் அப்படி சிதைக்கப்பட்டு ஒன்றுமில்லாம ஆக்கப்பட்ட, மனித சாயலை இல்லாமல் புதைக்கப்பட்ட அந்த இயேசு அதே சரீரத்தில் உயிரோடு எழுந்து வந்து நின்றார். பாருங்கள், அன்று அந்த சீசர்களுக்கும் அவரை விசுவாசித்தவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. ஆமென். ரைட். இப்ப முதலாவது இயேசு யாரை தேடி வந்தார்? சொல்லுங்கள். சீசர்கள். மிக இலகுவான பதில். மாற்கு 16 அதிகாரம் 9 வசனம். மாற்கு 16 அதிகாரம் 9 வசனம்.
வாரத்தின் முதலாம் நாள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, மகதலேனா இந்த சும்மா நினைச்சிடாதீங்க அது இயேசு 3 நாள் கல்லறையில படுத்திருந்தார். இல்லை, அவர் அப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உள்ளே இருக்கவில்லை. அவர் பல காரியங்கள் செய்தார். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் சொல்லுங்க, முதல் யாருக்கு தரிசனமானார்? பாக்கியவதிகளே ஆமேன் சொல்லுங்கள். சந்தேகம், நான் ஒரு பாக்கியவதியா? அதிலும் பாக்கியவதி யாருன்னா இந்த மகதலேனா மரியாள் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆமேன். இயேசு முதல் யாரை சந்திக்கிறாரு? வேதத்திலே முதல் இயேசு சந்தித்த நபர்கள் முக்கியமானவர்கள். வேதத்திலே முதல் எழுதப்பட்டது முக்கியமானது. ஆதி ஆகமத்திலே ஆண்டு எழுதினார், ஆதியிலே. அந்த ஒரு வார்த்தை போதும் கடவுள் யார் என்று சொல்லுவதற்கு. அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகளிலே முதலாவது எதை எழுதி வைத்திருக்கிறார்? சொல்லுங்கள், வம்பா அன்பா? நல்லா சொல்லுங்கள். அன்பு எழுதி வைத்திருக்க. ஆவிக்குரிய வரங்களிலே முதலாவது எழுதி வைத்திருக்க எதை வைத்திருக்கிறார்? அது தெரிஞ்ச என் பாச நான் இப்படி இருக்கிறேன். ஹலோ, அவ முதலாவது எழுதுவதற்கு என்ன இருக்கிறது? ஒரு காரணம் இருக்கு, ஒரு சத்தியம் இருக்கிறது. அதே வண்ணமா இயேசு முதலாவது எழுந்து ஒருவரை சந்திப்பது மிக முக்கியமானது தானே. முதலாவது எழுந்த உடனே இயேசு தன்னை பெற்றெடுத்த தாயை பார்க்க போகவில்லை. அவளுடைய பெயரும் என்ன பெயர் தான்? மரியாள் தான் பெயர். ரொம்ப மரியாள்கள் இருக்கலாம், இங்கும் ஒரு மரியாள் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் பாருங்க, சில ஆண்டவர் மரியாள்கள் இருந்தாலும் இந்த மகதலேனா மரியாளை இயேசு முக்கியத்துவப்படுத்துகிறார். வேத புதிய ஏற்பாட்டில் நீங்க அதாவது 4 சுவிசேஷத்தில் 5 மரியாள்கள் இருக்கிறார். எத்தனை மரியாள்கள் சொல்லுங்கள்? 5. ஆமாம், யாருக்கா சொல்ல முடியுமா? வேண்டாம், நேரம் இல்லை எனக்கு. மகதலேனா மரியாள் சரி, பெத்தானியா மரியாள், கன்னி மரியாள், இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அந்த 2 பேர் யார்? யாக்கோபுவின் தாய் மரியாள், இன்னொன்று இருக்கிறாள். இன்னொரு ஊர் பெயரோட வரும், கொஞ்சம் தேடி பாருங்கள். ஆமென். ரைட், அது சரி சொன்னார்கள். ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ரைட், கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட், கவனிங்கள். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு தன்னோடு இருந்து தான் கற்றுக் கொடுத்து வளர்த்த சீசர்களை முதலாவது அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு தான் இயேசு முதலாவது அவர் தரிசனமாகி ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? என்ன வார்த்தை சொன்னார் அவளை பார்த்து? வாசிங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். அந்த மகதலேனா மரியாளுக்கு இயேசு எதிர்பட்டு என்ன செய்கிறார்? எல்லாரும் வாசிங்கள். அவர்கள் அவளுடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். உயிர் தெளிந்த இந்த இரட்சகர் முதலாவது மனதிலே ஒரு செய்தி வைத்திருக்கிறார். கவனிங்கள். அவர் ஊழியத்தில் இதுவரைக்கும் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. இதுவரைக்கும் பேசாத ஒரு வார்த்தையை முதல் அவர் ஒரு பெண்ணை பார்த்து முதலாவது தரிசனமாகி சொல்லுகிறார். அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாரு? வாழ்க என்று அவளை வாழ்த்தினார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா எல்லாருக்கும் வாழ்த்தினார் இல்ல, ஏதோ வந்து போறவங்களுக்கு வாழ்த்தினார் அல்ல. உண்மைதான், எல்லாருக்கும் ஒரு பகுதி சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுதலித்து போன பேதுருவை இயேசு தேடி வந்தது உண்மை. அன்பாக இருந்த சீசன் இயேசுவை விட்டு போகும் பொழுது தேடி வந்தது உண்மை. இயேசு அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒருவர் இருக்கவில்லை, தோமா இருக்கவில்லை. தோமா வந்த பொழுது சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு எழுந்து வந்து விட்டார். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், அவருடைய கையிலே என் விரலை விட்டு அவருடைய விழாவிலே என் கையை விட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். அப்பேற்பட்ட சந்தேகப்பட்ட தோமாவை கூட இயேசு போய் சந்தித்து சந்தேகத்தை அவர் நிவர்த்தி செய்தார்.
எல்லாம் முக்கியமானது, ஆனால் முதலாவது அதையும் பார்க்கிலும் முக்கியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் முதலாவது இருப்பது யார் என்றால் இந்த மகதலேனா மரியாள் தான் இருக்கிறாள். ஆமென். அதுக்கான ஒரு சில காரணங்களை சீக்கிரமாய் சொல்லி நாம் கடந்து போவோம். வாசிங்கள். முதலாவது காரியம், அதை சில காரியங்கள் தியானித்தேன், அதிலிருந்து கொஞ்சம் காரியங்களை தியானிப்போம். யோவான் 20:11. யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆமென். என்ன செய்து கொண்டிருந்தாள் சொல்லுங்கள்? எங்கே நின்று? கல்லறை, இயேசு புதைக்கப்பட்டு அவர் நாட்கணக்காகல. நல்ல கவனிங்க, எல்லாரும் நன்றாய் கவனிங்களேன். இந்த மகதலேனா மரியாளுக்கு ஏன் இயேசு இவ்வளவு பெருமதி கொடுக்கிறார்? அவர் மிகப்பெரிய செல்வந்த வீட்டில் வந்தவளோ, நீதிமானின் வம்சத்தில் வந்தவளோ இல்லை. வேதம் சொல்லுகிறது இயேசு அவளிடத்தில் 7 பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். அப்பேற்பட்ட மகதலேனா மரியாளை தேடி இயேசு வந்து முதலாவது தன்னை காண்பித்து நீ வாழ்க என்று இயேசு வாழ்த்துகிறார். தன்னோடு இருந்த 33.5 வருடங்கள் இருந்த பழையவர்களை தேடியோ, தாயை தேடியோ, சகோதரை தேடி போகாமல் இந்த மகதலேனா மரியாளை ஏன் இயேசு தேடி வந்து வாழ்த்துகிறார்? காரணம் இருக்கிறது. அவள் எப்பொழுதும் கடவுளை தேட முக்கியத்துவம் கொடுத்தவள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்தா. இயேசுவை அறிந்த பின் அவள் வாழ்க்கையில யாரும் பெருமதியா தோணல, இயேசுதான் முதலாவது பெருமதியாய் தோன்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கிற மகதலேனா மரியாள்களை பார்த்து இன்று இயேசு சொல்லுகிறார் வாழ்க என்று சொல்லுகிறார். அவர் கையை வைத்து ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். வாழ்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க. உயிர் தெழுந்த இரட்சகர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறேன் வாழ்க. நீங்க என்ன சொல்ல வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வேண்டும்? வாழ்க. பின்னுக்கு வாழ்க, முன்னுக்கு வாழ்க, சைட்ல வாழ்க, இந்த கேப்ல வாழ்க, இந்த கேப்லையும் வாழ்க, எல்லாரும் வாழ்க. ஆமென். கடவுளுடைய பிரயாசத்தை பாருங்க. உயிரோடு எழுந்த உடனே ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு ஏற்கனவே மனசுல வச்சிருக்கிற இந்த வார்த்தை முத அந்த பெண்ணை தேடி போய் நான் சொல்ல வேண்டும். காரணம், அவள் எல்லாரும் துக்கத்தில் இருக்கும் பொழுது துக்கத்தை காரணம் காட்டி ஒரு சில தூரம் நின்றார்கள். ஆனால் இவள் அப்படி அல்ல. துக்கத்தின் மத்தியிலும் என்னை சிலுவையில் அடிக்கும் பொழுதும் அருகில் இருந்தால், அந்த சிலுவையில் இறக்கும் பொழுதும் அருகில் இருந்தால், என்னை கல்லறைக்குள் வைத்த பொழுதும் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி நிற்கும் பொழுது அந்த கல்லறையின் அருகே நின்று தனி அழுது கொண்டிருந்த பெண்களில் இந்த மகதலேனா மரியாள் முதலாதானவள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரம் உங்க வாழ்க்கை அப்படியே கல்லறைகளோடு நீங்க ஆண்டவர் தேடி இருக்கலாம், கண்ணீரோடு தேடி இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு பதிலே இல்லாம தேடி இருக்கலாம், பல துக்கத்தோடு கண்ணீரோடு. ஆண்டவர் சொல்றார் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வாழ்த்துதல். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த காலை நேரத்திலே உயிர் தெரிந்த சர்வ வல்லமுள்ள இரட்சகர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாழ்க என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையெல்லாம் தட்டி நன்றி சொல்லி கொண்டாடுங்கள். பாருங்க, சில காரியங்கள் நடந்தோடனே, சில இழப்புகள், சில கஷ்டமான காரியம் நடந்தோடனே எல்லாரும் விலகி போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அந்த இடத்துல நிற்பாங்க. ஒரு சிலர் மட்டும் கர்த்தரோடு நிற்பாங்க. இந்த பயணத்துல நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில பாடுகள் உண்டு. அதுதான் நான் பெரிய வெள்ளி பேசினேன். இயேசு சிலுவையில் சந்தித்த பலன் இல்லைன்னு அவங்க ரட்சிப்பு பூரணப்பட முடியாது. இதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் செய்ய வேண்டிய தேவ சித்தத்துக்கு கடந்து போக வேண்டிய பாதைக்கு அவர் தேவ பலனை பெற்றுக்கொண்டார். நீங்க கடந்து போற ஒரு பாதை இருக்குது. ஆனா அந்த பாதையின் நேரத்திலே அந்த கல்லறையின் அருகிலே நின்று இயேசுவை தேடுகிறவளா இருந்தால், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உயிர்த்த ஞாயிறு முதல் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வாழ்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாழ்த்து என்னை வாழ வைக்கும் சொல்லி நம்புறீங்களா? என் கண்ணீரை துடைக்கும் சொல்லி நம்புறீங்களா? இதுவரைக்கும் காத்திருந்தது கர்த்தர் பலன் கொடுப்பார் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்த நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அவள் இயேசுவை விட்டு என்ன செய்யல, போகல. இயேசு இறந்து விட்டார் என்று துக்கத்தில், உண்மையான துக்கத்தில் ஒரு கூட்டம் தூரம் இருந்தாலும் அவளால் இருக்க முடியவில்லை. அந்த கல்லறையின் அருகில் அதை பார்த்து கொண்டே அவள் மனசு எவ்வளோ பாசமுள்ள மனசு தெரியுமா? ஆமேன். யார் மேல? அந்த பாசத்துக்கு அவர் கொடுத்தார் பரிசு தான். மற்ற யாரையும் சந்திக்கல, பெருசா ஊழியம் பண்ணி அதை பண்ணவில்ல. அந்த நேசித்து கடவுளை தேடி குறை நிறையிலையும் அவரை தேடி அவரை நம்பி நின்ற அந்த மகதலேனா மரியாளை தேடி தான் இயேசு வந்தார். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட உங்களை தேடி
இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சிலர் உங்கள் கைகளை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகம் போகும் பொழுது அது கரைபடியாமல் சுண்டினால் இரத்தம் வரும் வகை சிகப்பாக நீங்கள் போய் சேருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிங்க மத்தேயு 27:55-56. மத்தேயு 27:55-56. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து நல்ல கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அநேகர் நிற்கிறார்கள். ஆவியானவர் எதுவும் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக தியானிக்கணும். நம்ம இந்த நாட்களை தியானிப்போம். ஆவியானவர் எதையுமே சும்மா எழுத மாட்டார். எல்லா வார்த்தை மிக முக்கியமானவைகளை மட்டும்தான் ஆவியானவர் எழுதி வைப்பார். ஆமென். அநேகர் இருக்கலாம், அநேகர் கூடலாம், கூட்டம் கூடலாம், சபையிலே அநேகர் இருக்கலாம். ஆனால் யாருடைய இருதயம் தேவன் பக்கம் சார்ந்து இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. கடமைக்கு சபைக்கு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ரட்சிப்பின் கடமைக்காக கடவுளை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்ல, அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லவில்லை. அநேக ஸ்திரீகள் இருந்தாலும், கூட்டம் கூடி இருந்தாலும், அவர்களுக்குள் அந்த இருதயத்திலே கடவுளை நேசித்த ஒரு பெண்ணை இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தரை நேசித்து பல பாடுகள் மத்தியிலே காத்திருந்த உங்களுக்கான நற்செய்தி தான் வாழ்க என்பது. ஆமென். அப்ப அநேக ஸ்திரீகள் நின்று கொண்டு பார்த்திருந்தால், அதுக்கப்புறம் 56 அவர்களுக்குள்ளே சொல்லுங்க, உள்ளே. ஆமென். அப்படி உள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபெதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வரியனுமாய் கவனிங்களே. இதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது? மகதலேனா மரியாளுடைய பேரை ஆவியானவர் கட்டாயம் வர வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க மத்தேயு 27:60-61. மத்தேயு 27:60-61 வாசிக்கும் பொழுது, தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலுக்கு ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப யாரு முதலாவது உட்கார்ந்து இருக்கிறாங்க? மகதலேனா மரியாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு துக்கம் நடந்தா பெரிய கூட்டம் வரும். சில பேர் ஓஹோன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு போய்விடுவ. கடைசியில் மிஞ்சிறது நீங்களும் நானுமா தான் இருக்கும். சில துக்கத்தின் மத்தியிலே. ஆனா இந்த இந்த துக்கம் அவளுக்கு எப்படி இருந்தாலும் அவள் என்ன செய்தால்? இயேசுவை விட்டு பிரியாத ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கடைசியா யோவான் 19:25 வாசிக்கும் பொழுது, யோவான் 19:25 வாசிக்கும் பொழுது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்கிறார்? அவள் கல்லறையில் நிற்கிறார். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது நிற்கிறார். கூட்டத்தோடும் பொழுது நிற்கிறார். அது மாத்திரமல்ல, மரித்த பொழுதும் நிற்கிறாள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுதும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, காலையில் எழுந்தவுடன் அவள் முழுதும் தூங்கல்ல. பாருங்க, பல நாட்களை தூங்கவில்லை. அவள் எல்லா ஸ்தானங்களிலும் இயேசுவோடு இருந்து முதலாவது இயேசுவை தேடி ஓடி வந்தாள். அவளை பார்த்து தான் இயேசு என்ன சொன்னார்? சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், வாழ்க என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்கள் துக்கத்தோடு காத்திருந்து இயேசுவை நம்பி அவரை விசுவாசித்து நேசித்து வந்த பயணத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே ஒரு திருப்பு முனையை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட். ஆமென். அப்ப பாருங்க, இயேசுவின் வாழ்த்துதலுக்கு வல்லமை இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கிறது? சீக்கிரமாய் சொல்லுங்க, வல்லமை இருக்கிறது. வாழ்த்துதலை பெற்றவர்களே கொஞ்சம் சிரிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 26:49. உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, நல்ல கவனிங்க. இயேசுவின் வாழ்த்துதல் வித்தியாசமானது, வல்லமை உள்ளது. நிச்சயம் அந்த வாழ்த்துதல் உங்களை ஆசீர்வதிக்கும். அநேகர் உங்க வாழ்க்கையில வாழ்த்துவார்கள். ஆமென். கவனிங்க, முன்னுக்கு வாழ்த்துதல், பின்னுக்கும் வாழ்த்துவார்கள். இது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆமென். முன்னுக்கு நல்லா பிரைஸ் தி லார்ட் பிரதர், நீங்க நல்லா செஞ்சீங்க. வங்காள போயிட்டு நன்றாக அவர்கள் நன்றாய் என்ன செய்வார்கள்? அது ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதல். முன்னுக்கு ஒரு வாழ்த்துதல், பின்னுக்கு ஒரு வாழ்த்துதல்.
நண்பர்களாய் இருந்து வாழ்த்துவார்கள், வெளியே போன பிறகு தூசிப்பார்கள். அவனா இவனா? முன்னுக்கு பாஸ்டர் சிஸ்டர், முன்னுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, பின்னுக்கு போய் இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவார்கள். நீங்க சிலரை நல்ல அழகு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டா நல்லா முன்னுக்கு பிளஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு சபிப்பார்கள். ஆனா நான் என்ன சொல்றேன், என்ன காரியம் உங்க வாழ்க்கையில யாரு சபித்தாலும், உங்களை திட்டினாலும், உங்களை குற்றப்படுத்தினாலும், ஆண்டவருடைய வாழ்த்துதல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது எதுவும் உங்கள் வாழ்க்கையிலே பழிக்க போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வாழ்த்துதலுக்கு வல்லமை இருக்கிறது. ரபி வாழ்க, பாஸ்டர் நீர் வாழ்க சொல்லுங்க. இல்ல நான் பைபிள் என்ன சொல்லல, அது ரபின்னா என்னது? போதகரே சொல்லுங்கள், போதகரே சத்தமாய் சொல்லுங்கள், போதகரே வாழ்க. பின்னுக்கு போய் காட்டி கொடுத்துட்டான். என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். முத்தம் செய்து வாழ்த்தி காட்டி கொடுத்த மகா படுபாவி அவன். இன்னொரு இடத்துல இயேசுவை சிலுவையில தொங்கும் பொழுது வாழ்த்தினார்கள். ராஜாவே வாழ்க. அதுவும் என்னது? தூசிப்பதற்கு, அவரை வெட்கப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் தெரியுமா? சில பேர் வெட்கப்படுத்துறதுக்காக தூசிப்பார்கள். ஆனா இப்படிப்பட்ட வாழ்த்துதல் மத்தியிலே உங்களை வாழ வைக்கிற ஒரு வாழ்த்துதல் இருக்கிறது. அதுதான் இரட்சகர் இயேசு சொல்கிறார், உங்களை பார்த்து வாழ்க. ஆமென் சொல்லுங்கள். முடிக்க போற எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1:29. இந்த வாழ்த்துதல் இருக்க ஒரே ஒரு பிளெஸிங்கை மட்டும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து, அநேக காரியம் இருக்கு இந்த வாழ்த்துதலுக்குள்ளே, அதை பார்க்க நேரம் இல்லை. ஆனால் இதை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். வாசிங்க லூக்கா 1:29. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவனோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கிருபை பெற்றவளே வாழ்க. எங்க கிருபை பெற்றவளே? ரைட், எல்லாரும் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து சத்தமாய் கிருபை பெற்றவளே வாழ்க. நல்ல வார்த்தை, நல்லா சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க. நல்ல வார்த்தை வாயில் எடுக்க ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கிருபை பெற்றவளே. அப்ப கிருபை பெற்றவனே, ஆண் இருந்தா பெற்றவனே சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு யாரும் கோவிக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு சொல்லணும், கிருபை பெற்றவனே வாழ்க சொல்லுங்களேன். புருஷன் இருந்தாலும் பக்கத்துல சொல்லுங்கள், மனைவி இருந்தாலும் நன்றாய் சொல்லுங்கள். ஆமென். பிள்ளை இருந்தா இன்னும் சொல்லுங்க, கிருபை பெற்றவனே வாழ்க. எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் தெரியுமா? ஆமென். நான் அடிக்கடி யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ, விசேஷமா இந்த கர்ப்பம் தரித்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க வாழ்க. ஆமென். இது யாரோ சொன்ன, நடிகன் சொன்னதில்லை, இது எங்களுடைய இரட்சகர் இயேசு சொன்ன வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவள் இருந்த வீட்டுக்குள் தேவ தூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் கூடவே இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? பயம் வருகிறது அவளுக்கு. இதன் பிறகு வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் இப்படி ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர் ரட்சிப்பார். அப்படி என்ன சொல்லும் பொழுது அவர் சொல்றது, எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. அந்த கிருபை என்ற அந்த வாழ்த்துதல் இருக்க செய்தி ஒன்று இருக்கிறது. வாழ்க என்ற வார்த்தையில் இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? எப்படி ஆகும் என்ற கேள்விக்கு வாழ்க என்ற வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை வாசிங்க. 34 வசனத்தை மட்டும் வாசிங்கள். அதற்கு மரியாள் தேவதூதனை இல்ல 39 பாருங்கள். தேவனால் கூடாதது. ரைட், எல்லாம் நல்ல கவனிங்க. அந்த வாழ்த்துதல் வருகிறது. மரியாளுக்கு என்ன வருது சொல்லுங்க? என்ன வாழ்த்துதல் வருகிறது? வாயை தருங்களேன். கிருபை பெற்றவளே. ஆமென். யாருக்காவது இயேசு சொன்னா எப்படி இயேசுவும் தெரியுமா? வரிந்து கட்டிக்கொண்டு, திருவாய் மொழிந்து வாழ்த்துதல் சொல்லணும். உங்க வாழ்த்துதலுக்கு வல்லம் இருக்கு. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு போற நேரம் அதை வாழ்த்து சொன்னார். பவுல் நிருபங்கள் எழுதுற நேரம் நான் உங்களை வாழ்த்துறேன்னு சொல்றாரு. சும்மா இல்லை, நீங்க வாழ்த்துன்னு உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் வாழ்த்தினான், என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். காரணம், இரட்சகர் இயேசுவினாலே நான் ரட்சிக்கப்பட்ட அவர் இன்று எனக்குள் ஜீவிக்கிறார். என்னுடைய வாழ்த்துதலுக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அப்ப இந்த வாழ்த்துதல் வரும்பொழுது அவள் சொல்லுகிறார், இது என்னமா முடியுமோ? என்னமா எல்லாம் முடியாது, நல்லமா முடியும். ஆமென் சொல்லுங்க. நல்லமா முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் சொல்ற, நான் புருஷனை அறியேன், எப்படி ஆகும்? அப்படிப்பட்ட கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க என்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிரூபிப்பார். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நிரூபிப்பார். விசுவாசிக்கிறீங்களா?
இதுவரை நான் சொன்ன உலகம் கண்டிராத சுகத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். இதுவரை உலகம் கண்டிராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். எப்படியாக உங்க பலன் உலக காரியங்களை நீங்க வைத்து நீங்க எடை போட்டதெல்லாம் ஆண்டுடைய வாழ்த்துதல் வரும்பொழுது கர்த்தர் அதை மாற்றி வாழ்க என்று சொல்லும் பொழுது தேவனால் கூடாதது, சொல்லுங்கள், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.